வெல்கம் டு வித்யா வீடு. ஷஷ்டி விரதம் ஃபர்ஸ்ட் 3 நாள் நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன், என்ன செஞ்சேன்றது லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் அடுத்த 4 நாள் நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன், விரதத்தை எப்படி பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸை நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 330 rupees வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வருது. நான் ஆல்ரெடி இந்த ப்ளவுஸை யூஸ் பண்ணிட்டேன், அதனால தான் ப்ளவுஸ் இவ்வளோ கசங்கி போய் இருக்குது. இது வரும்போது ஆனால் நீட் பேக்கிங்கில் ரொம்ப நல்லா இருந்தது. மீஷோ கிளாத்ஸை பற்றி எனக்கு அவ்வளோ நல்ல ஒப்பீனியன் இல்லை. நான் நிறைய ஆர்டர் போட்டு கிளாத் எல்லாம் வாங்கியிருக்கேன், ஆனால் அதை அப்படியே ரிட்டர்ன் அனுப்பி விடுவேன். ஏன்னா மெட்டீரியல் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது, உள்ள துணியெல்லாம் நிறையா விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே ரிட்டர்ன் அனுப்புவேன். ஆனால் இந்த மெட்டீரியல் அப்படி இல்லை, ஓரளவுக்கு ஓகேங்க. 330 rupeesக்கு இது மெட்டீரியலும் ஓகே, உள்ளேயும் துணி நிறையாவே விட்டு தைச்சிருந்தாங்க. மீஷோவில் இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸில் உள்ள துணி நிறையா விட்டுருக்க மாட்டாங்கன்றனால நான் ஒரு 2 சைஸு பெருசாகவே தான் இந்த ப்ளவுஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அதனால் நல்லா பெருசாகவே இருந்தது. நான் உள்ள ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். இந்த சாரியோடு தான் இந்த ப்ளவுஸை நான் பேரப் பண்ணி முருகர் திருக்கல்யாணத்துக்கு இந்த காஸ்டியூம் தான் நான் போட்டிருந்தேன். அடுத்ததாக ஷஷ்டி விரதத்தோடைய கடைசி 4 நாளில் நான் என்னெல்லாம் சமைச்சு சாப்பிட்டேன் அப்படின்ட்டு பார்த்துடலாம். இது சாட்டர்டே ஈவினிங் ஒரு 5 மணி சுமாருக்கெல்லாம் கோதுமை ரவையில் கேரட், பீன்ஸு, பட்டாணி எல்லாம் போட்டு கிச்சடி ரெடி பண்ணிட்டேன். படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழமும் 1 டம்ளர் பாலும் குடிச்சுக்கிட்டேன். அடுத்ததாக சண்டே ஈவினிங் நான் என்ன சமைச்சு சாப்பிட்டேன்றது வாங்க பார்த்துடலாம். குக்கரில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பிஞ்சு கத்திரிக்காய், இது ஒரு 450 கிராம் இருக்கும், பொடியாக நறுக்கி அதை சேர்த்தாச்சு. அடுத்ததாக 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி, ஒரு 50 கிராம் எக்ஸட்ரா 550 கிராம் இருக்கும் தக்காளி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து போட்டிருக்கேன். அடுத்ததாக ஒரு 4 வரமிளகாய், தேவையான அளவு மஞ்சத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்திட்டு கூடவே 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்தி அடுப்பை பற்ற வச்சாச்சு. இது ஒரு 5 விசில் வந்துடட்டும். அடுத்ததாக தேங்காய் சட்னி அரைச்சிட்றேன். ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் சில்லு, இது கூட ஒரு 1/4 மூடி அளவுக்கு பொட்டுக்கடலை, 4 பச்சை மிளகாயும் 2 புதினா தலை. பச்சை மிளகாயும் புதினா தலையும் நம்ம செடியில் விட்டதுங்க. கூட கொஞ்சமாக உப்பும் ஒரு சின்ன பிட் அளவுக்கு புளியும் சேர்த்தி சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பை தி டைம் குக்கர் 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது கத்திரிக்காய் பஜ்ஜிக்கு தாளிப்பு போட்டுக்கிறேன். தாளிக்கறக்கு தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்தி, கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 20 லீவ்ஸ் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திடலாம். கருவேப்பிலையை போட்டதும் எண்ணெய் நல்லா தெறிக்கும் அப்படின்றனால தாளிப்பு கரண்டியை நான் தோசை சுட்டுட்ருக்கேன் இல்லைங்களா, அது மேலே கொஞ்சமாக தள்ளி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் தெறிக்கிற எண்ணெய் தோசை மேலேயே விழுந்துக்கும், அடுப்பும் பாலாக போகாது. இப்போது கத்திரிக்காய் பஜ்ஜியை நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பிஞ்சு கத்திரிக்காய்ன்றனால திப்பி திப்பியாக இல்லாமல் பஜ்ஜி நல்லா நைஸாக இருக்குது. இப்போது இதில் இந்த தாளிப்பை கொட்டிட்டு கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு டேஸ்ட்டுக்கு சர்க்கரையை சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டால் கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி. இது கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கத்திரிக்காய் பஜ்ஜிங்க. இதை கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்லுவோம், கத்திரிக்காய் கடையல்னு சொல்லுவோம். கத்திரிக்காயே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த கத்திரிக்காய் பஜ்ஜியை செஞ்சு கொடுத்து பாருங்கள், திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி இதை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி சண்டே லஞ்ச் பேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றனால காலையிலேயே பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சிருந்தேன். அதோட ஈவினிங் முலாம்பழம் படைச்சிருந்தேன். 2யும் முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த டிஃபனை நான் சாப்பிட போகிறேன். மண்டே ஈவினிங் வந்து சூரசம்ஹாரம் பார்க்கறக்கு நான் கோயிலுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால் வீடியோ பண்ண முடியல. ஆனால் முன்னத்த நாள் பண்ண கத்திரிக்காய் பஜ்ஜி கொஞ்சம் மீதி இருந்தது. ஆனாலும் பழசை சாப்பிட வேண்டாம்னு சொல்லி மில்லட் தோசையும் கொஞ்சமாக தேங்காய் சட்னியும் அரைச்சிக்கிட்டேன். ஸோ தி ஃபைனல் டே கேம். செவ்வாய்க்கிழமை 28ஆம் தேதி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலில்
முருகர் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு முருகர் திருக்கல்யாணம் முடிஞ்சதும் வடை பாயாசத்தோட விருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் சாப்பாடு சாப்பிட்டு நான் என்னோட விரதத்தை முடிச்சுக்கிட்டேன். கோயிலிருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா முருகர் வள்ளி தெய்வயானைக்கு பிரசாதமாக பாலும் பழமும் படைச்சிருந்தேன். இதில் என்னெல்லாம் கலந்தேன்னா கொஞ்சமாக வாழைப்பழம், கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ், அடுத்ததாக ஒரு ஏலக்காய், சர்க்கரை, கூடவே கொஞ்சமாக பால், இது கூட கொஞ்சமாக ஹனியும் சேர்த்து கலந்து விட்டேன். அதை வீடியோ பண்ணுறக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா do not forget to subscribe, like and share Vidya Veedu with your friends and relatives. Bye.